The first step towards achieving your dreams is having the right coach. Get the best education with Raj Lexi Academy and make your TNPSC Group 2 and 2A dreams come true. Download the app now. யாரா நீ? நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலட்சுமி தம்பி ஜாயின் பண்ணுங்க. ஹாய், இன்றைக்கி நம்ம வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இன்றைக்கி நடந்த எக்ஸாமோட பாலிட்டி கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 26 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க பாலிட்டியிலேருந்து. அண்ட் நம்மளோட வீடியோஸ், அதாவது பாலிட்டி ஸ்பெஷல் வீடியோ மட்டும் பார்த்துருந்தாலே 24 to 25 கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக அட்டென்ட் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி கன்ஃபியூஷன்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த 26 கொஷின்ஸை நான் தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அது ஒன்று ஒன்றா நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். So first question, that is question number 25. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். Consider the following statement and find the incorrect answer. So incorrect answer என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. Statement படிக்கலாம். Constitution imposes limit to President to give assent to the bill passed by the state legislature. Second statement is President may refer a reserved bill to the Supreme Court under Article 143 for discussion. Third statement, the power of the President assent to the bill passed by the state legislature and Parliament are same. Fourth statement is the President cannot keep a bill of a Parliament pending at his hand for an indefinite period of time. So, at the first time the statement நீங்கள் பார்க்கும்போது ஆப்வியஸாக கன்ஃபியூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா பிரசிடென்ட்க்கு வந்துட்டு ஒரு அசென்ட் ஆஃப் அ பில்லில் வந்துட்டு லிமிட்ஸ் இருக்காங்கிற ஒரு டவுட் வந்துட்டு ரைஸ் ஆகும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது ஆர்டிகல் 143 நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, பிரசிடென்ட் வந்துட்டு சப்போஸ் எதனா ஒரு அட்வைஸ் வேணும்னா சுப்ரீம் கோர்ட் கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்துட்டு கரெக்டாகவும் இருக்கலாம், ஆனால் ரிசர்வ்டு பில்லை வாங்க முடியுமாங்கிற ஒரு டவுட் வரும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். த பவர் ஆஃப் த பிரசிடென்ட் அசென்ட் டு த பில் பாஸ்ட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் பார்லிமெண்ட் ஆர் சேம். ஸோ நம்ம வீடியோ கிளாஸஸ்லேயே வந்துட்டு தெளிவாக சொல்லியிருப்போம். அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மூலயமா ஒரு பில் போயிட்டு அதோட அசென்ட் அண்ட் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் மூலயமா போயிட ஒரு அசென்ட் வந்துட்டு சேம் கிடையாது, டிஃப்ரெண்ட். எப்படின்னா சப்போஸ் பார்லிமெண்ட் வந்துட்டு பிரசிடெண்ட்க்கு ஒரு பில் சென்ட் பண்ணுறாங்க. பிரசிடெண்ட் வந்துட்டு அந்த பில்லை அக்செப்ட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் இதில் சம் சேஞ்சஸ் இருக்குது, அமெண்ட்மெண்ட் பண்ணுங்கள், சேஞ்சஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில் வந்துட்டு ரிட்டன் பார்லிமெண்ட்கே சென்ட் பண்ணலாம். பட் அப்படி சென்ட் பண்ணான்னா பார்லிமெண்ட் என்ன பண்ணோம்னா அந்த அமெண்ட்மெண்ட்ஸை வந்துட்டு அவங்க அக்செப்டும் பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணாமலும் போய்க்கலாம். அப்படி அக்செப்ட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி இங்கே வந்துட்டு அந்த பில் பாஸ் ஆனதாக எடுத்துப்பாங்க. ஓகே, பட் இதே இது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னா, சப்போஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேருந்து ஒரு பில் கவர்னர் கிட்ட போகுது, அந்த கவர்னர் வந்துட்டு அந்த பில்லை வந்துட்டு பிரசிடென்ட் கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அப்போது சப்போஸ் பிரசிடென்ட் வந்துட்டு இல்லை இந்த பில் வந்துட்டு இப்போ பாஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அகெயின் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதை பிரசிடென்ட் கிட்ட சென்ட் பண்ண முடியாது. மோரோவர் பார்லிமெண்ட்டில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நடக்காது. ஸோ இது வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம அந்த வீடியோ கிளாஸஸில் வந்துட்டு டீட்டெயில்டாக நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ எந்த வீடியோ கிளாஸ் அப்படின்னா பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் வீட்டோ பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ங்கிற வீடியோ லெக்சர் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் டீட்டெயில்டாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்சு போச்சு 3 ஸ்டேட்மெண்ட் இஸ் தப்பு. ஓகே, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அகெயின் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். த பிரசிடென்ட் கேனாட் கீப் அ பில் of a parliament pending at his hand for an indefinite period of time. ஸோ நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து என்னென்னா, இந்தியன் பார்லிமெண்ட் பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்க்கு வந்துட்டு பாக்கெட் வீட்டோ அப்படின்ற ஒரு பவர் இருக்குது. ஓகே, ஸோ பாக்கெட் வீட்டோ இன் த சென்ஸ் அவங்க வந்துட்டு இன்டெஃபினட் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் அந்த பில்லை வித்ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி அந்த பாயிண்ட் வந்துட்டு நமக்கு இங்கே வந்துட்டு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது இல்லையா? ஸோ பாக்கெட் வீட்டோ இருக்கும் போது அப்போ எப்படி இங்கே வந்துட்டு
இன்டெஃபினிட் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் வச்சுக்க முடியாதுன்னு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த கான்ட்ராடிக்ஷனால் ஆப்வியஸ்லி ஸ்டேட்மெண்ட் 4 இஸ் ஆல்சோ ராங். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷனில் பார்க்கலாம். நமக்கு வந்துட்டு 1 and 2 கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. இப்போ 3 and 4 வந்துட்டு ஆப்வியஸ்லி தப்புன்னு நமக்கு தெரியும். அப்போ ஆப்ஷன் படி 3 and 4 நமக்கு இருக்கிறதுனால இது ஈஸியாக நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆன்சர் என்னென்னா 3 and 4 ஒன்லி இன்கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்ட். ஸோ எது வந்துட்டு இன்கரெக்ட்லி மேட்ச்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஆர்டிகல் 352, 356 and 360 இது மூணுமே வந்துட்டு நமக்கு பேசிக்ஸாக ரொம்பவே நல்லாவே தெரியும். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். 352 இஸ் எஸ் இட் இஸ் நேஷ்னல் எமர்ஜென்சி. 356 எஸ் இட் இஸ் பிரசிடென்ட் ரூல் ஆஃப் அ ஸ்டேட். 360ங்கிறது என்னென்னா இட்ஸ் அன் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஓகே, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஃபினான்ஸ் கமிஷன் கிடையாது. ஃபினான்ஸ் கமிஷனுங்கிறது ஆர்டிக்கல் நம்பர் 280. ஸோ நம்ம லைனாக பார்க்கும்போது நேஷ்னல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட் ரூல், ஃபினான்ஸ் பார்த்தோன்னே எஸ் இது வந்துட்டு ஃபினான்ஸ் எமர்ஜென்சி நினச்சிட்டு நம்ம இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 ராங் போட்டுரும். பட் அது கிடையாது. டீட்டெயில்டாக ஃபஸ்ட்டு கொஸ்டின் பண்ணிங்க. ஃபினான்ஸ் கமிஷன் தட் இஸ் ஆர்டிக்கல் 280. ஆக்சுவலி இங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்துட்டு வந்திருக்கணும். ஸோ இங்கே என்ன தப்பு அப்படின்னா 4th வந்து தப்பு. தட் இஸ் ஆன்சர் இஸ் டி. ஒன்லி 4 இஸ் இன்கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் தட் இஸ் 27. Consider the statement of judicial power of governor of the state. Choose the correct answer from the option given below. ஸோ அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The power of granting pardon under Article 161 is very wide and do not contain any limitation. Reason: judicial review is possible when he or she, on the ground of non-application of mind and non-consideration of relevant materials, and suffer from arbitrariness. ஸோ அசர்ஷன் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி பவர்ஸ் ஆஃப் கவர்னர், அதாவது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஃபஸ்ட்டு வீடியோலே வந்துட்டு பவர்ஸ் ஆஃப் கவர்னரில் வந்துட்டு அவங்களோட பார்டனிங் பவர் பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கும்போது நம்ம ஒன்று சொல்லுவோம், அதாவது பிரசிடென்ட் அண்ட் கவர்னரோட பார்டனிங் பவர் கம்பேர் பண்ணும்போது கவர்னருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பார்டனிங் பவர் தான் இருக்குது அப்படின்ட்டு. பட் இங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாங்க, தே டு நாட் கண்டெயின் எனி லிமிட்டேஷன். ஸோ ஆப்வியஸ்லி அசர்ஷன் இஸ் ராங். ஓகே, ஸோ இப்போ அசர்ஷன் இஸ் ராங் அப்படின்னா எங்கே ஏ இஸ் ஃபால்ஸ் பாருங்கள், இங்கே தான் இருக்குது. ஸோ ஏ இஸ் ஃபால்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆர் என்னன்னு பார்க்கலாம். ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் பாசிபிள் வென் ஹீ ஆர் ஷீ ஆன் த கிரவுண்ட் ஆஃப் நான் இம்ப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அண்ட் நான் கன்சிடரேஷன் ஆஃப் ரிலவெண்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் சஃபர் ஃப்ரம் ஆர்பிட்ரேஸ். ஆப்வியஸ்லி இப்போது ஏதோ ஒரு மிஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்கன்னா அங்கே வந்துட்டு நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணி தான் ஆகும். ஸோ ரீசன் இஸ் ட்ரூ, ஏ இஸ் ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் பி. ஓகே, ஸோ 27க்கு ஆன்சர் இஸ் பி. ஸோ 49th question பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ட்ரூ அபவுட் தி கவர்னர். ஸோ அகெயின் கவர்னர் பற்றி தான் கேட்குறாங்க. இந்த கொஷினும் நம்ம வந்துட்டு பவர்ஸ் ஆஃப் கவர்னர் அதை வந்து டீட்டெயில்டாகவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 24 to 25 கொஷின்ஸ் உங்களால் ஈஸியாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ 49th கொஷின் பார்க்கலாம். எது வந்துட்டு கவர்னர் பற்றி தவறானது கேட்டுருக்கோம், விச் இஸ் நாட் ட்ரூ. ஓகே, ஸோ ஹி அப்பாயிண்ட்ஸ் தி அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் அ ஸ்டேட். எஸ், ஆப்வியஸ்லி இட்ஸ் ட்ரூ. ஹீ அப்பாயிண்ட்ஸ் அ சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி. ஸோ இங்கே பாரு, ஸோ சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் யாராக இருப்பாங்கன்னா அந்த கவர்னராக தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களே இப்போ அப்பாயிண்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி ஸ்டேட்மெண்ட் செகண்ட் இஸ் ராங். இருந்தாலும் நம்ம ஃபர்தர் ஆன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஹீ அப்பாயிண்ட்ஸ் அ சீஃப் மினிஸ்டர். எஸ். ஹீ அப்பாயிண்ட்ஸ் அ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். எஸ், இட் இஸ் ட்ரூ. ஸோ ஆன்சர் இஸ் பி. Next is question number 54. Read the list given below carefully for dignitaries and find out among them the correct hierarchical order with respect to their rank and precedence. So இந்த questionum வந்து நம்ம எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துப்போம். மோரோவர் காம்போசிஷன் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அந்த வீடியோலையும் நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஹைரார்க்கி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 54க்கு ஆன்சர் இஸ் சி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா.
செகண்ட் அவங்களுக்கு அடுத்த ஹைரார்கி போஸ்ட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, அதுக்கப்புறம் கேபினெட் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். ஓகே, ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது 1 4 2 3, தட் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 67. Which are the articles that describe the situation and confer power to union government to acclaim control over state? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்டேட்டை எப்பப்போலாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நமக்கு ஆர்டிகல் 368, 313, 356, 363 இந்த கொடுத்துருக்க எல்லா ஆர்டிகல்ஸோட டெஃபினேஷன் நமக்கு என்னன்னு தெரியணும். ஓகே, ஸோ இது வந்துட்டு நான் சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு டீட்டெயில்டாக ஒரு ஆர்டிக்கலும் அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது கீழே என்ன ரோல் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வந்திருப்போம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்பெஷல் பாலிட்டி கிளாஸ் அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 110 வீடியோஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்மளோட லக்ஷ்மிகாந்த் புக் பேஸ்ட் ஆன் தான் எல்லா வீடியோவும் வந்துட்டு எல்லாம் கவர் பண்ணிக்கப்பட்டிருப்போம். ஸோ நீங்கள் அந்த 110 வீடியோஸ் வந்துட்டு ஆப்வியஸ்லி நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி வந்துட்டு ப்ரிலிம்ஸும் சரி மெயின்ஸ்க்கும் சரி ஈஸியாக வந்துட்டு அது கவர் ஆகிடும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நான் சொல்கிறேன் வித் ப்ரூஃபோட சொல்கிறேன். நான் அதனால தான் ஒரு கொஷின் சொல்லும் போதே இந்த கொஷின் வந்துட்டு நான் என்ன வீடியோ கிளாஸில் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் என்னோட அந்த பாலிட்டி வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நடந்த குரூப் 1 எக்ஸாமில் வந்துட்டு பாலிட்டியில் 26 கொஷினுக்கு ஆல்மோஸ்ட் 24 to 25 நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, ஸோ 67. ஸோ கவர்மெண்ட், அதாவது யூனியன் கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஆர்டிக்கல் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு 365, 256, 257. ஸோ ஆன்சர் இஸ் சி. Next question number 74. Which of the following statement is true about the Union Territories of India? ஸோ இந்த கொஷின் நான் எந்த வீடியோ கீழே கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்துப்பேன். அதுக்கு கீழே வந்துட்டு இது கவர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரம் 26th January 2020 தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி அண்ட் தமான் அண்ட் டியூ ஆர் கம்பைன்ட் டு அ சிங்கிள் டெரிட்டரி. ஸோ இது ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னு பார்த்தோன்னா எஸ், இட் இஸ் ரைட். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் இஸ் ட்ரூ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் ஆர்டிகல் 239 to 241 இன் பார்ட் 7 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ இது வந்துட்டு பார்ட் 7 இல்லை, இது என்னென்னா பார்ட் 8. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 3. The 2 union territories from the former state of Jammu and Kashmir எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா லடாக் அண்ட் ஜம்மு காஷ்மீராக பிரிச்சிருக்காங்க. ஸோ 2 யூனியன் டெரிட்டரிஸாக பிரிச்சிருக்காங்க. எஸ், இட் இஸ் ட்ரூ. The largest union territory of India is Andaman and Nicobar. Obviously, it is true. So, the statement 3 and 4 ditto அப்படியே அந்த கிளாஸஸோட பிடிஎஃப்ல பிபிடியில் வந்துட்டு நான் கவர் பண்ணியிருந்திருப்பேன். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா விச் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 is true, 3 is true, 4 is true. ஸோ 1, 3, 4. ஸோ 1, 3, 4 இல்லை. ஸோ 1 and 3 இருக்குது. ஸோ ஆப்ஷன் 74 இஸ் பி, 1 and 3. ஸோ நெக்ஸ்ட் இஸ் கொஸ்டின் நம்பர் 75. கமிட்டி அண்ட் அதோட கரஸ்பாண்டிங் இயர் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கமிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு எதுனா எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ் பற்றினா பேஸ்ட் ஆன் பண்ண கமிட்டிஸ், ரைட்? இது வந்துட்டு எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ்க்காகவே ஒரு தனி வீடியோ போட்டிருந்துருப்பேன். அதில் வந்துட்டு ஒரு கமிட்டி அண்ட் அதோட ரிப்போர்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு, ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வந்திருப்பேன். ஸோ இது மேட்ச் பண்ணலாம். ஆன்சர் என்ன அப்படின்னா 75க்கு டி, தட் இஸ் கோஸ்வாமி கமிட்டி ஆன் எலக்டோரல் ரீஃபார்ம் இஸ் 1990, ஓரா கமிட்டி ரிப்போர்ட் 1993, இந்திரஜித் குப்தா கமிட்டி ஆன் ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன் இஸ் 1998, செகண்ட் ஏஆர்சி கமிஷன் இஸ் 2008. ஓகே, ஸோ இதில் ரொம்ப ரீசெண்ட், அதாவது செகண்ட் ஏஆர்சி கமிஷனோட டேட் தெரிஞ்சிருந்தாலே போதும், நம்ம இந்த ஆப்ஷனை ஈஸியாக கிளிக் பண்ணிவிட்டு போயிருந்துருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் 79, தட் இஸ் அப்ரிவேட்டட் டேர்ம் ஆஃப் விவிபேட். ஸோ விவிபேட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
இது வந்துட்டு எந்த வீடியோ கிளாஸ் கீழே உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னா எலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு பாட்டம் ரைட். ஸோ அதில் வந்துட்டு விவிபேட் எப்போ வந்துச்சு, ஃபஸ்ட்டு எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹிஸ்ட்ரியிலேருந்து நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அப்போ வந்துட்டு இதோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ விவிபேட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். 79க்கு சி ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இஸ் கொஷின் நம்பர் 83. இது வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது கமிட்டி அண்ட் த கரஸ்பாண்டிங் சேர்மன். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு 2 சேர்மன் கமிட்டி என்ன அப்படின்னா காக்கா கலேக்கர் அண்ட் மண்டல் கமிஷன். ஓகே, ஸோ இந்த டாபிக் வந்துட்டு நேஷ்னல் கமிஷன் ஃபார் பிசி அந்த வீடியோ கீழே வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ காக்கா கலேக்கர் நமக்கு தெரியும், இவர் வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன். ஓகே, ஸோ ஏக்கு 4 இது பண்ணாலே நமக்கு ஆப்வியஸ்லி ஆன்சர் கிடச்சிருது. ஓகே, ஸோ இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். ஜாக்ஸாங்கிறது என்னென்னா ட்ரைபல் டெவலப்மெண்ட். மண்டல் கமிஷன் இஸ் second backward class commission. Justice A.K. Mathur is 7th pay commission. Okay, next one to question number 98. Identify the incorrect statement about Lok Adalat. ஸோ லோக் அதாலத் பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுக்கு கீழே லோக் அதாலத்தோட ஃபங்க்ஷன் என்ன, அவங்களோட ரோல் என்ன, அண்ட் அவங்க வந்துட்டு எந்த கோர்ட்டுக்கு ஈக்குவல், அவங்க என்னென்ன கேஸ் வந்துட்டு ட்ரையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ லோக் அதாலத் பற்றி எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக் அதாலத் இஸ் அ மெக்கானிசம் ஃபார் ஸ்பீடி ட்ரையல் டிஸ்பியூட்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ட்ரூ. ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு நம்ம ஈஸியாகவும் அண்ட் சீக்கிரமாகவும் வந்துட்டு அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் லோக் அதாலத்தே ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இட் இஸ் நாட் அ டூல் ஆஃப் லீகல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு தப்பு. இட் இஸ் அ டூல் ஆஃப் லீகல் சிஸ்டம். ஸோ ஆப்வியஸ்லி விச் இஸ் இன்கரெக்ட் கேட்டிருந்தாங்கன்னா பி இஸ் தி ஆன்சர். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா பி. பட் இருந்தாலும் நம்ம ஃபர்தர் ஆன் நெக்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபோரம் டு செட்டில் கேசஸ் இன் அன் ஆம்பிளிகேபிள் மேனர். லோக் அதாலத் கோஸ் டு த பீப்புள் டு டெலிவர் ஜஸ்டிஸ் அட் தேர் டோர் ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பி. Next is question number 99. Who said the delegated legislation and administrative tribunals are the manifestation of new despotism? ஸோ இது யார் சொன்னது? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஒரு 24 to 25 நீங்கள் வந்துட்டு ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். அந்த 1 or 2 கொஷனில் டவுட் வரும்ன்ட்டு அந்த 1 கொஷின் தான் இது. ஓகே, ஸோ இது வந்துட்டு யார் சொன்னது அப்படின்ட்டு நமக்கு ஒரு டைலமா இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா லார்ட் ஹேவர்ட். So answer is option C. Next is question number 124. Match the following constitutional articles related to chief minister of a state. So நம்ம chief ministers and council of ministersக்கு செப்பரேட்டாகவே வீடியோ போட்டிருந்தோம். ஓகே, ஸோ பாலிட்டி ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்படின்னு போய் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு ஜோன் வைஸ் ஒரு பார்ட் வைஸாக நம்ம பிரித்து எல்லா வீடியோஸும் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங், இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆன்சர் இஸ் டி. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த கவர்னர். ஆர்டிக்கல் நம்பர் இஸ் 163. அதர் ப்ரொவிஷன் ஆஸ் டு மினிஸ்டர்ஸ் 164. Conduct of business of government of a state 166. Duties of a chief minister with respect to furnishing the information to governor 167. ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஷுட் எய்ட் கவர்னர். சப்போஸ் அவங்களுக்கு எதனா எய்ட் அண்ட் அட்வைஸ் தேவைப்பட்டாங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அலாங் வித் பிரைம் மினிஸ்டர் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு எய்டு தரணும். ஸோ அது சொல்கிற ஆர்டிக்கல் நம்பர் இஸ் 163. ஸோ இந்த ஆர்டிக்கல் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், ஆப்வியஸ்லி ஈஸியாக நம்ம இந்த கொஷனுக்கு ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் 132. ஸோ சூஸ் தி கரெக்ட் மேட்சஸ்.
Article 371 provision with respect to state of Maharashtra and Gujarat. Article 371A provision with respect to state of Nagaland. 371D provision with respect to state of Andhra Pradesh. 371H provision with respect to state of Tamil Nadu. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் பார்க்கும்போது 371 deals with Maharashtra and Gujarat. 31A deals with Nagaland. 31D deals with Andhra Pradesh. ஸோ 1, 2, 3 are correct. ஹெச்இ எதை டீல் பண்ணோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். தமிழ்நாடு கிடையாது, அருணாச்சல் பிரதேஷ். தமிழ்நாடுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுக்க கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 139. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஜிஎஸ்டி கவுன்சில் இஸ் நாட் ட்ரூ? எது? The members of GST councils choose one among themselves to be vice chairperson of council. Every decision of the GST council shall be taken by a meeting of not less than 2/3 of the weighted votes of members present and voting. 1/2 of the total members of member GST council constitute the quorum at its meeting. ஸோ 139க்கு ஆன்சர் இஸ் சி. ஸோ எது வந்துட்டு தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 இஸ் ராங் அண்ட் 3 இஸ் ராங், 2 இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுக்கு கீழே நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு 146 அசர்ஷன் எனக்கு கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ரூல் ஆஃப் லா என்டெயில்ஸ் தட் ஆல் பர்சன்ஸ் போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டேட் அண்ட் அதர் என்டிட்டிஸ் ஆர் அக்கௌண்டபிள் டு பப்ளிக்லி ப்ரொமோகேட் லாஸ். ஸோ இது வந்துட்டு கரெக்ட் தான். பிகாஸ் அது பப்ளிக் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, ரூல்னு ஒன்று இருந்தால் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். as far as we are citizen of India. ஸோ நம்ம வந்துட்டு அந்த நம்ம கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போட்டுச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ரீசன் இஸ் ரூல் ஆஃப் லா ஃபார்ம்ஸ் த பேஸ் டு இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் இட் இஸ் அட் தி கோர் டு ப்ரொடெக்ட் பீப்புள்ஸ் ரைட் அண்ட் தேர் ஃபண்டமெண்டல் freedom. So both A and R are true and R is the correct explanation of A. So 146 answer is B. ஸோ 147 இது வந்துட்டு நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வீடியோக்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்துட்டு இதுவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நீட் ஃபார் அ கான்ஸ்டிடியூஷன் ஃபார் ஃப்ரீ இந்தியா வாஸ் சஜஸ்டட் பை எம்என் ராய். 148 in a modern democratic state citizenship is. ஸோ ஒரு சிட்டிசன்ஷிப்புங்கிறது என்னென்னா லீகல் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. 169 which of the following act was described by Jawaharlal Nehru as charter of slavery? ஸோ டவுட்டாக வர கொஷனில் வந்துட்டு இது ஒரு கொஷனாக இருக்கிற சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ which of the following act was described by Jawaharlal Nehru as charter of slavery? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. So question number 170. Which of the following statement about the Citizenship Amendment Act CAA of 2019 are true? Citizen will be granted to all foreigners who lived in India for more than 6 years அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது. ஸோ எல்லா ஃபாரினர்ஸ்க்கும் தர மாட்டாங்க. சிட்டிசன் டு மெம்பர்ஸ் ஆஃப் ஹிந்து, சிக், புத்திஸ்ட், ஜெயின், பார்சி ஆர் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ் from Afghanistan, Bangladesh and Pakistan who entered India on or before 31st December 2015. இது வந்துட்டு ட்ரூ. ஸோ கொஷனில் வந்துட்டு ட்ரூ தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு டூ வந்துட்டு ட்ரூன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இஸ் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டிஸ் வில் பி கிராண்டட் சிட்டிசன்ஷிப் வித்தின் 6 years இன்ஸ்டெட் ஆஃப் 12 years. ஸோ இது வந்துட்டு தப்பு. இது என்னென்னா 5 years, நாட் 6 years. இது வந்துட்டு 5 years சேஞ்ச் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு 6 years ஃபஸ்ட் வந்துட்டு 12 years இருந்தது. இப்போது 2019 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அது வந்துட்டு 5 years சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ 1 is wrong, 3 is wrong. ஸோ இதை வச்சு நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். ஸோ ஆன்சர் இஸ் 2 and 4 are true. ஆன்சர் இஸ் B. 2 and 4 are true. Which constitutional amendment incorporated Puducherry in Union of India? Answer is 14th. ஸோ இது வந்துட்டு யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் அண்ட் ஃபார்மேஷன் அந்த வீடியோ கிளாஸஸில் வந்துட்டு என்னென்ன வந்துட்டு இந்தியா கூட எப்போ அனெக்ஸ் பண்ணாங்க, என்னென்ன ஸ்டேட் வந்துட்டு எப்போ அனெக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட் அண்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டோட நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்திருப்பேன். நெக்ஸ்ட் இஸ் 174 அரேஞ்ச் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ இது வந்துட்டு
சர்க்காரியா கமிஷன், ராஜமன்னார் கமிஷன். ஸோ இது வந்துட்டு நம்ம சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இப்போ ஒன்ஸ் அகேன் பார்க்கலாம். அதாவது சர்க்காரியா கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா 1983. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பல்வந்த் ராய் கமிஷன். பல்வந்த் ராய் கமிஷன் வந்துட்டு 1957 வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இஸ் ராஜமன்னார் கமிட்டி. ராஜமன்னார் கமிட்டி இஸ் 1969. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஆர்சி, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் இஸ் 1966. ஸோ இது அரேஞ்ச் பண்ணலாமா? அதாவது இது வந்துட்டு 69. ஸோ அரேஞ்ச் பண்ணும்போது பல்வந்த் ராய் ஃபஸ்ட்டு வரும். அப்போது 2 வந்துட்டு ஃபஸ்ட்டு வரணும். ஸோ ஆப்வியஸ்லி 3 ஆப்ஷன் வந்துட்டு 2 ஃபஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏஆர்சி கமிஷன், அது வந்துட்டு செகண்ட். அப்போது 2-4லையும் பி அண்ட் சி 2 ஆப்ஷன்லையும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ராஜமன்னார் கமிட்டி 3. அப்போது 2-4-3-1. அப்போது ஆன்சர் இஸ் பி, 2-4-3-1. Okay. Next question is, choose the correct answer. Fundamental rights have been described as Magna Carta of India, concise of Constitution, soul of the Constitution, inspiration from Bill of Rights of American Constitution. ஸோ நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சேர்ந்தே ஒரே வீடியோவை போட்டிருப்போம். அதில் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கும்போது இட் இஸ் அ மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அப்படியே அந்த ஸ்லைடில் வந்துட்டு நான் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இட்ஸ் அ பில் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் வந்துட்டு அதில் வேர்டிங்ஸ் மாறாமல் அப்படியே இருக்கும், ரைட்? ஸோ இது வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ 4 வந்துட்டு கன்ஃபார்மாக இருக்குன்னு தெரியும், 1 கன்ஃபார்மாக இருக்குன்னு தெரியும். ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் வந்துட்டு டி மட்டும்தான். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஹேவ் பீன் டிஸ்கிரைப்ட் as மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா, கன்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் பில் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் இஸ் 197. Federalism is merely an institutional arrangement for sharing power across multiple levels of government based on the principle of shared rule and self-rule. So obviously federalism நாலே என்னன்னா sharing of power. So assertion is true. Reason என்னன்னா federation have constantly adjusted and adopted depending on political, social and economic situation. Obviously. So situation பார்த்து தான் இவங்க வந்துட்டு அந்த ஷேரிங் ஆஃப் பவர் எப்படி நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ both A and R are true and R is the correct explanation of A. So answer is B. Next is question number 198. Which of the followings are wrongly paired? ஸோ இது வந்துட்டு wrongly pairedன்னு கேட்டிருக்காங்க. எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 48. ஸோ இது எல்லாமே வந்துட்டு டிபிஎஸ்பி டாபிக் கீழே டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஒரு ஆர்டிக்கல் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க. அண்ட் டிபிஎஸ்பி வந்துட்டு அகெயின் 3 கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க, சோஷியல், காந்தியன், லிபரல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ள என்னென்ன ஆர்டிக்கல் வரும் அப்படின்னு டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ 48A என்னன்னா ஆப்ளிகேஷன் ஃபார் ஸ்டேட் அண்ட் இண்டிவிஜுவல் டு ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட். ஸோ இது வந்துட்டு ட்ரூ. 45 வந்துட்டு ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அன்டில் தே கம்ப்ளீட் த ஏஜ் ஆஃப் 14 years. ஸோ இது வந்துட்டு ஃபால்ஸ். ஓகே, இது வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்துட்டு ஆட் பண்ணிட்டாங்க. 86th Amendment Act 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியை ஆட் பண்ணிட்டாங்க. இதில் என்னவா இருக்கும் அப்படின்னா 0 to 6 years வரைக்கும் பேரண்ட்ஸோட கைட்லைன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும், ரைட்? ஸோ 39 செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி வந்துட்டு என்னென்னா ஆர்டிக்கல் 50, 39 கிடையாது 50. அண்ட் ஃபார்மேஷன், வாலண்டரி ஃபார்மேஷன், அட்டானமஸ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் 44 கொடுத்துருவாங்க. பட் 44ங்கிறது என்னென்னா யூசிசி. ஸோ 3-4 தப்பு அண்ட் 2 தப்பு இல்லையா? ஸோ 2-3-4. ஸோ கொஷனில் வந்துட்டு விச் இஸ் ராங்லி பேர்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் பி, 2, 3 and 4 ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் கொஷன் இஸ் மேட்ச் த ஃபாலோயிங். அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அந்த வீடியோ கீழே போய் பார்த்துருந்தீங்கன்னா பிட்ஸ் இந்தியா ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட், அப்புறம் இந்தியன் கவுன்சில் ஆக்ட், இது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக நம்ம சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ 199க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா B, that is Pitt's India Act 1974, appointment of Board of Control of 6 members, Charter Act 1813, deprivation of
East India Company's monopoly of trade in India. Charter Act 1833. Governor General's government was known as Government of India for the first time. Indian Council Act 1861. Decentralization of the legislative powers of Governor General. Okay, ஸோ இதை டீட்டெயில்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்பெஷல் பாலிட்டி கிளாஸ் அதுக்கு கீழே ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இந்த குரூப் 1ல் வந்துட்டு 26 கொஷின்ஸ் வந்துட்டு பாலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ பாலிட்டின்னு பார்க்கும்போது இட்ஸ் மாட்ரேட்டாக தான் இருக்குது, ரொம்ப ஈஸியும் இல்லை டஃப்பும் கிடையாது. ஓகே, நிறைய வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நிறையவே இருந்திருக்கு. ஹலோ, நான் ராஜலக்ஷ்மி அகாடமியில் வந்து குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு 3 months கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். எப்போ வேணாலும் வந்து நம்ம அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அவர்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப லோ காஸ்ட்டு தான் வந்து எங்கேயும் வந்து அந்த அவ்வளோ லோ காஸ்ட்டுக்கு வந்து கொடுத்ததில்ல எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து நைட்டு 11 o'clock கூட வந்து கால் பண்ணி அவர்கிட்ட வந்து டவுட் கேட்டிருக்கேன், ரிவ்யூ கேட்டிருக்கேன். அவர் எப்போ வந்து டிலேலாம் பண்ணாமல் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவார். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து நான் தமிழ் மீடியம் தான் எழுதுனேன். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு நெட்டில் தேடும்போது கூட ப்ராப்பரான வேர்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கல தமிழில். இவரோட சயின்ஸ் அண்ட் டெக் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நானோ டெக்னாலஜி, பயோடெக் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக் இது 3மே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப லோ காஸ்ட்டு தான், 2000 rupeesக்குள்ளே தான் வந்து அந்த டெஸ்ட்டு சீரிஸ் பேக்கே நான் வந்து எடுத்தேன். எல்லா டெஸ்ட்டையும் வந்து அவர் வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டார். எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட் எழுதிட்டு ஃபீட்பேக் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து நம்ம ரொம்ப வந்து தேட வேண்டாம், அவர் கொடுத்தது படித்து நம்ம வந்து எழுதி ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணாலே போதும். நான் இப்போ வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இன்டர்வியூக்கு வந்து நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அதாவது காசு ப்ராப்ளமாக இருந்து நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பாக தான் அவர் கொடுக்குறாரு. இதில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ நீங்கள் இப்போ வந்து குரூப் 1 மெயின் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 55 ஸ்டூடெண்ட்ஸ் 140+ கொஷின்ஸ் கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120+ கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதில் கம்யூனல் கேட்டகரி வச்சு தான் அவங்க எத்தனை பேர் செலக்ட் ஆகணும்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக நம்ம அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் வந்து நம்ம கொடுப்போம், அதை நீங்கள் பார்த்துருவீங்க. குரூப் 4லையும் பார்த்தீங்கன்னா 170 கொஸ்டின்ஸ் 200க்கு வந்து கேட்டிருக்காங்க நம்ம நடத்தினது மட்டும். அதுக்கான ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம கோர்ஸ் டெமோ கிளாஸஸ், டெமோ எவாலுவேஷன் எல்லாமே நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, எல்லாமே கிளியர் பண்ணுறேன். எல்லாமே தெரிஞ்சதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கோர்ஸில் கொரியர் ப்ளஸ்னாக்கா இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இருக்கும். என்ன எல்லாமே ஃபோன்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும். ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பிலாம் கிடையாது. ஓகேங்களா, வீடியோ கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. முக்கியமான பிடிஎஃப்லாம் ஆப்பில் மட்டும் தான். பிரிண்ட் அவுட்டோ ஹார்ட் காப்பியோ ஷார்ட் காப்பியோ எது கிடையாது. காரணம்னாக்கா நீங்கள் ஆப்பில் படித்தா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு கமிட்மெண்ட் வரும், நீங்கள் படிப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க. அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் வச்சுருக்கேன். சரிங்களா, கண் வலிக்கும், தலை வலிக்கும், எல்லாமே இதெல்லாம் தாண்டி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஜென்ரல் கேட்டகரி வேலை கிடைக்காது, அத்தனை பாஸ் ஆகலாம் நினைக்கக்கூடாது. நம்பி ஜாயின் பண்ணுங்கள், நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். டாப் 10 ரேங்கில் வாங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது. ஏன் கவலைப்படுறீங்க? சரிங்களா, ஸோ எந்த கம்யூனல் கேட்டகரியாக இருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கட் ஆஃப் பார்த்து பயப்படாதீங்க. ஓகே, ஒரு விஷயம் தான், கம்யூனல் கேட்டகரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் நம்பி ஜாயின் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். 9600819370 அதான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் குரூப் 1 மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துல 90% கொஷின்ஸ் கிட்டத்தட்ட வந்துருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு இன்டர்வியூ வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ரூஃப் அதாவது நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு கீழே போட்டிருக்காங்க. அதேமாரி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 140 இல்லை 150+ கொஷின்ஸ் நம்ம இடத்துல வந்துருக்குது. ஓகேங்களா, அதுக்கும் ப்ரூஃப் போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நீங்கள் தான் என்னோடய இன்வெஸ்டர், நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் உங்களுக்காக என்றைக்குமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்குன்னா அது உங்களுடைய முழு சப்போர்ட்டும் தான். நீங்கள் கொடுக்குற 500 ரூபாயாக இருக்கட்டும், 1000 ரூபாயாக இருக்கட்டும், 3000 இருக்கட்டும், 4000 இருக்கட்டும், 5000 இருக்கட்டும், எல்லாமே ஃப்யூச்சரில் வரப்போகிற நம்ம பசங்களுக்கு இது ஒரு டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோன்றதுக்காக தான். ஓகேங்களா, இது ஒரு சர்வீஸ்க்காக தான். நம்பி சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் செம்மையாக பண்ணுவோம். ஓகேங்களா, பை ஃப்ரம் டெக்.
நம்ம குரூப் டூ ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ணவங்க மொத்தம் 53 பேர், அதில் 40 பேர் ஆடியோ ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நம்ம கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருங்க, மொத்தமாக 1 lakh கேஷ் ப்ரைஸ். அதுக்கான ப்ரூஃப் வீடியோ இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள். அடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆடியோ ஃபீட்பேக் கொடுத்தாங்க, அதுக்கான லிங்க் இருக்குது, அதுவும் போய் பாருங்கள். நம்ம கோர்ஸ் எப்போ இருக்குன்னு தெரியும். ஸோ நம்மள்ட்ட குரூப் 1 கோர்ஸ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், குரூப் 4 கோர்ஸ் விஓ கோர்ஸ் இருக்குது, குரூப் 4 விஓ ரெண்டுமே இருக்குது, குரூப் 3யும் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நம்பி ஜாயின் பண்ணுங்கள். பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.